இன்று நள்ளிரவு 12 மணி முதல் நாடு முழுவதும் ஜிஎஸ்டி வரி விதிப்பு அமலுக்கு வரவுள்ள நிலையில் இன்று நாடாளுமன்ற இரு அவைகளும் கூடுகிறது. இதுகுறித்து எமது டெல்லி செய்தியாளர் சலீம் தரும் கூடுதல் தகவல்களை தற்போது காணலாம். இந்தியாவில் இரு வகையான வரிகள் இருக்கின்றன. நேரடி வரி, மறைமுக வரி. நேரடி வரி அப்படிங்கிறது நம்ம வருமானத்திலிருந்து நேரடியாக வரி செலுத்துகிறோம், வருமான வரி. இது நேரடி வரி. மறைமுக வரி அப்படிங்கிறது நிறைய வரிகள் இருக்கின்றன. சேல்ஸ் டேக்ஸ், சர்வீஸ் டேக்ஸ், எக்ஸைஸ் டியூட்டி, இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். வாங்கும் பொருட்களுக்கும் பெரும் சேவைகளுக்கும் மறைமுகமாக நாம் நிறைய வரி கட்டி வருகிறோம், வரிக்கும் வரி கட்டி வருகிறோம். இந்த சிக்கலெல்லாம் கலையும் வண்ணம் அத்தனை மறைமுக வரிகளையும் இணைத்து ஜிஎஸ்டி என்ற ஒரே ஒரு வரிதான் நாடு முழுவதும் என இந்திய அரசு கொண்டு வந்து விட்டாகிவிட்டது. ஜிஎஸ்டி அப்படிங்கிறது கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், ஆங்கிலத்தில் சரக்கு மற்றும் சேவை வரி. நாம் வாங்கும் சரக்குகளுக்கும் பெரும் சேவைகளுக்கும் வரி செலுத்துகிறோம். இது ஒரே வரி தான். இதனால் பல வரிகள் இருந்தது. இன்று முதல் ஜிஎஸ்டி அமலுக்கு வருகின்றன. 12 மணியிலிருந்து அமலுக்கு வந்துடும் இன்று நள்ளிரவு. அதனால் நாடாளுமன்ற இரு அவைகளும் கூடுகிறது. இதற்கு முன்னர் நாடாளுமன்ற இரு அவைகளும் கூடியது வெள்ளையனே வெளியேறு இயக்கம் ஆரம்பித்து 50 வருடங்கள் பொறுத்து, அதாவது 1992ஆம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் பெற்று 50 வருடம் பொறுத்து அதை கொண்டாடும் வண்ணம் நாடாளுமன்ற இரு அவைகளும் நள்ளிரவில் கூடியது. அதற்கு பிறகு நள்ளிரவில் நாடாளுமன்ற இரு அவைகளும் இப்பொழுதுதான் கூடுகிறது. அது மட்டும் இல்லாமல் வரிக்கு எதிர்கால திட்டத்திற்கு கூடுவது இதுவே முதல் முறை. இன்னைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் பொழுது சுமார் 11 மணிக்கு இந்த கூட்டமானது நடைபெறும். இரு அவைகள், அதாவது நாடாளுமன்ற லோக்சபா ராஜ்யசபா எம்பிக்கள் இருப்பார்கள். இந்திய ஜனாதிபதி உரை நிகழ்த்துவார், இந்திய பிரதமர் உரை நிகழ்த்துவார். அது மட்டும் இல்லாமல் 2 குறும்படங்கள், ஜிஎஸ்டினா என்ன, இதனால் என்னென்ன பயன்கள் அப்படின்னு சொல்லி 2 குறும்படங்கள் திரையிடப்படும். சரியாக 12 மணிக்கு ஜிஎஸ்டி இந்தியாவில் அமலுக்கு வருகிறது என்ற அறிவிப்பு வெளியிடப்படும். இந்த நிகழ்ச்சி சுமார் 1 மணி நேரம் நாடாளுமன்றத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லி தகவல் சொல்றாங்க. காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ் உட்பட நிறைய எதிர்கட்சிகள் இதில் நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம், எங்களுக்கு அழைப்பு வந்திருக்கு, இருப்பினும் நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம், ஒரு வரிக்கு போயா நள்ளிரவில் நாடாளுமன்றத்தில் கூடுவது அப்படிங்கிற மாதிரி அவங்கெல்லாம் சொல்லி நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழகம் சார்பாக நிதியமைச்சர் திரு ஜெயக்குமார் அவர்கள் பங்கேற்கிறார். டெல்லியிலிருந்து தந்தி செய்திகளுக்காக கேமரா பர்சன் பிரதீப் சௌஹானுடன் சலீம்.